கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலும் அப்பா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை மார்க் 1 41 மார்க் 1 chapter verse 41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவோட பிள்ளைகள் உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, ஏசப்பா உங்களை பார்த்து மனதுருகுகிறாங்க. உங்களை பார்த்து மனதுருகி உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போறாங்க. என்னென்ன காரியத்துல நீங்க கலங்கி போயிருக்கலாம், திகைத்து போயிருக்கலாம். எனக்கு கடன் அதிகமா இருக்கு, எனக்கு பயம் அதிகமா இருக்கு, அடுத்து நான் என்ன செய்வேன்னு தெரியல, எனக்கு பாவம் இருக்கு, இந்த பாவத்தினாலதான் எனக்கு ஆசீர்வாதம் வரமாட்டேங்குதுன்னு எனக்கே தெரியுது, இந்த பாவத்தை என்னால விட முடியல, எனக்கு சில காரியம் சந்தேகமா இருக்கு, இந்த சந்தேகத்துல இருந்து எனக்கு எப்போ ஒரு விடுவு வரும்னு தெரியல, இந்த சந்தேகத்தினால எனக்கு குடும்பத்துல ஒரே பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, என்னுடைய மனது ஃபுல்லா காயப்பட்டு இருக்கு, மன வேதனையா இருக்கு, எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சிலருக்கு எனக்கு உடம்புல சரீரத்துல வியாதி இருக்கு, அந்த வியாதியில இருந்து ஒரு விடுதலையே இல்லை, இந்த வியாதியோடு கூட தான் என் லைஃப்பை நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி பார்க்குறீங்க. சிலர் எனக்கு கட்டுகள் இருக்கு, இந்த பிசாசோட கட்டுனால எனக்கு ஒரு ஆசீர்வாதமே வர மாட்டேங்குது, எனக்கு விடுதலையே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கலாம். குடும்பத்துல ஒரே பிரச்சனை, சமாதானம் இல்லை என்று சொல்லி இப்படி அநேக காரியங்களை இந்த காலை நேரத்துல நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. அதனாலதான் அப்பா ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு இருக்காங்க. இன்று உங்கள் மேல் அப்பா மனதுருகுகிறாங்க. உங்களுடைய எல்லா இந்த பிரச்சனைகள்ல இருந்தும் எல்லா போராட்டத்திலிருந்தும் அப்பா விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். நீங்க நினைக்கலாம், எனக்கு ஜபத்து கூட பதில் இல்லை பிரதர், எனக்கு வாக்குத்தத்தம் வந்துடுச்சு, எனக்கு அது கூட நிறைவேற மாட்டேங்குதே, டிலே ஆகுதே அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் அப்பா என்று நேரடியாக சொல்றாங்க, உங்கள் மேல் அப்பா மனதுருகுகிற தேவன். இந்த காலை நேரத்துல இந்த மனமகிழ்ச்சியின் நாள்ல உங்களுக்கு மனதுருகி அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். அவனை தொட்டு, யார் அந்த அவன்? ஒரு குஷ்டரோகி. பழைய ஏற்பாடுல குஷ்டரோகிகளை அந்த ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க, அவங்க ஒரு தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருவாங்க. ஆனா ஏசப்பா பாருங்க, அந்த தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருந்த அந்த மகனை போய் அப்பா தொட்டாங்க. அதே போலதான் இன்று உங்க சொந்தக்காரர்கள் ஒதுக்கி இருக்கலாம், உங்க ஆபீஸ்ல உங்களை ஒதுக்கி இருக்கலாம், நீங்க வேலை செய்கிற வேலை ஸ்தலத்துல உங்களை ஒதுக்கி இருக்கலாம், ஸ்கூல் காலேஜ்ல இருந்து ஒதுக்கி இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருந்து உங்களை ஒதுக்கி இருக்கலாம். ஆனா அப்பா இன்று உங்களை தொட வருகிறார். அப்பா வந்து இன்று உங்களை தொட்டு உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வேன் என்று சொல்லுகிறார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அந்த குஷ்டரோகி பாத்தீங்கன்னா, இந்த அற்புதத்தை செய்ய உங்களுக்கு வல்லமை உண்டான்னு கேட்கல, அவனுக்கு விசுவாசம் இருக்கு. ஏசப்பாவால அற்புதம் செய்ய முடியும், ஏசப்பாவால எல்லாம் கூடும் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அந்த குஷ்டரோகிக்கு இருந்துச்சு. அதனாலதான் அந்த குஷ்டரோகி சொல்றாரு, உங்களுக்கு சித்தம் இருந்துச்சுன்னா எனக்கு சுகமாக்குங்க, உங்களால முடியும், ஆனா உங்களுக்கு சித்தம் இருந்தா சுகமாக்குங்க. அதனாலதான் ஏசப்பா எங்க அருமையா சொல்றாங்க, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. இந்த காலை நேரத்துல எதேச்சியா யாரும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கல, அப்பா உங்களை முன்குறித்தனால்தான் பார்த்து கொண்டு இருக்கீங்க. அதனாலதான் கோடிக்கணக்கான அப்பாவோட பிள்ளைகள் என்று பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்று அப்பா உங்கள் மேல் மனதுருகி உங்களை தொட்டு அப்பா சொல்றாங்க, நேரடியாய் உங்களை பார்த்துதான் இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. எந்தெந்த காரியத்துல நீங்க சுத்தமாகணுமோ எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்துல அப்பா சுத்தமாக்குவாங்க. பயத்தை எடுத்து போடுவாங்க, திகில் எடுத்து போடுவாங்க, மன வேதனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவாங்க, கடன் பிரச்சனையை எடுத்து போடுவாங்க, குடும்பத்துல இருக்க பிரச்சனையை எடுத்து போடுவாங்க. எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றான், நான் மனதுருகுகிற தேவன், உங்களுக்காக நான் மனதுருகி இன்று உங்களுக்கு நான் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். இது சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை, இந்த மனிதனுடைய வார்த்தை அல்ல, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு சித்தம் உண்டு, நீங்க எல்லாவற்றிலையும் வாழ்ந்து நல்லா சுகித்து இருக்கணும்னு தான் அப்பாவுடைய சித்தம். நீங்க பிசாசோட போராடி கொண்டு இருக்கணும்ன்றது தேவ சித்தம் அல்ல.
சிலருக்கு பிசாசால அலக்கழித்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்ப அப்பாவோட வார்த்தை வருகிற இந்த நேரத்திலே உங்கள் சரீரத்தை விட்டு, உங்க வீட்டை விட்டு பிசாசுகள் அலறி அடித்து கொண்டு ஓடுகிறது. அப்பாவோட வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. அப்பா தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க சரீரத்துல ஒளிந்திருக்கிற அந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் வெளியேறுகிறது. உங்க வீட்டை விட்டு, உங்க பிசினஸை விட்டு, எந்த எந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாய் மந்திரதந்திர கிரியைகளை செய்திருக்கிறார்களோ அது எல்லாம் இப்பொழுதே உங்கள் எல்லைகளை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பாவோட வல்லமை இறங்குகிறது. அதே மார்க்ல 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், மார்க் 6:34. இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். அடுத்து என்ன பாக்குறாங்க? அவங்க மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல, அவர்களை வழி நடத்தக்கூடிய ஆட்கள் இல்லாததுனால அப்பா அவர்கள் மேல் மனதுருகிறார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தெரியல. நீங்க இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. நீங்க செய்யறதெல்லாம் தப்பு தப்பா போகிறது. நீங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரே தடையா தான் போய் கொண்டு இருக்கிறது. இந்த காலை நேரத்துல அப்பா உங்களை பார்த்து மனதுருகி உங்களுக்கு எப்படி நடக்கணும்னு தெரியல, நான் இன்று முதல் உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 32:8, சாம்ஸ் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நொடியிலிருந்து அப்பா மனதுருகி உங்க குடும்பத்தை அவர் நடத்த போகிறார். உங்க வாழ்க்கையை அவர் நடத்த போகிறார். எல்லாவற்றையும் இனி அவர் நடத்த போகிறார். நீங்க இனி உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, குறிப்பாக உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்கீங்க. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே என்று சொல்லி கலங்கி திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் இன்று அப்பா நேரடியா சொல்றாங்க, உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. இன்றிலிருந்து உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். ஏசப்பா அந்த மாற்றத்தை இன்றைய தினத்திலிருந்து உங்க பிள்ளைகளுடைய லைஃப்ல செய்ய போறாங்க. சிலர் ஊழியத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்பா, நான் நிறைய பிரயாசப்படுறேன்னு, எனக்கு ஆத்துமாக்கள் கிடையிலையே, நானும் என்னென்னமோ காரியங்கள் செய்து பார்க்கிறேன், அதுக்கு ஒண்ணுமே பலன் இல்லையே, எனக்கு ஊழியத்துல ஒரு பிளெஸிங் இல்லையே நினைக்கிறீங்க. அப்பா சொல்றேன், உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? 2 படகுகள் அமிழத்தக்க ஆத்துமாக்களை கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இன்றைய தினத்திலிருந்து உங்க ஊழியத்துல ஒரு வித்தியாசத்தை அப்பா காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அது நீங்க செய்யற சின்ன ஊழியமா இருக்கலாம், பெரிய ஊழியமா இருக்கலாம். நீங்க என்ன எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதற்கான பலனை தருவார். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக அப்பா தருவாங்க. உங்கள் நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் செல்வார்கள். கடைசியா ஒரு வார்த்தை பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக் 7th chapter verse 13. கர்த்தர் அவளை பார்த்து, இந்த வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்க. இயேசு அவளை பார்த்து என்று வரல, கர்த்தர் அவளை பார்த்து என்று வருகிறது. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன் நான், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மூன்றும் ஒன்றுதான். நமக்கு 3 கடவுள் இல்ல, ஒரே தேவன் தான். இங்க பாருங்க, இயேசு என்று சொல்ல கர்த்தர், கர்த்தர் தான் இயேசு, இயேசு தான் கர்த்தர், கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு. மூன்றும் ஒன்றுதான். இங்க அருமையா அப்பா வார்த்தையில சொல்றாங்க பாருங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. இன்று பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்துதான் அப்பா மீண்டும் சொல்றாங்க, உங்கள் மேல் அப்பா மனதுருகுகிறார், உங்கள் மேல் மனதுருகுகிறார். மனதுருகி இன்று சொல்லுகிற வார்த்தை அழாதே. அப்பா சொல்லுகிற வார்த்தை அழாதே. இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்களோ அப்பா சொல்ற, நீங்க அழ வேண்டாம். இனி நீங்க எதை குறிச்சு அழவே வேண்டாம். எதை குறித்து நீங்க திகைக்கவே வேண்டாம். பிள்ளைங்களோட படிப்பை குறித்து, பிள்ளைங்களுக்கு எப்படி நான் ஃபீஸ் கட்ட போறேன், இன்னும் நான் ஃபீஸ் கட்டலையே, அது பணத்தேவைக்கு நான் என்ன பண்ண போறேன், எங்க நான் கடன் வாங்க போறேன்னு தெரியலையே, இப்படி என் பிசினஸ் நடத்துறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, என் பிசினஸ்ல என்ன பண்ணாலும் அது ஒரு பிளெஸிங்கா வர மாட்டேனுது, மேலும் மேலும் கடன் ஆகுதுன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்க ஸ்கூலா இருக்கட்டும், உங்க காலேஜா இருக்கட்டும், நீங்க ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அப்பாவால அற்புதம் செய்ய முடியும். நீங்க செய்கிற வேலையை ஆசீர்வதிக்க அப்பாவால முடியும். இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்களோ அப்பா உங்க கண்கள்ல வருகிற கண்ணீரை துடைத்து சொல்லுகிறார், நீ அழாது.
இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் மனமகிழ்ச்சி நாளிலும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளோடு கூட பேசினீரப்பா. அவர்கள் எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த வார்த்தை நேரத்திலே நீர் செய்து கொண்டிருக்கிறது. உடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் இப்பொழுதும் உடைய வல்லமை இறங்குகிறது. அவங்க எங்க இருந்து இப்போ உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துல உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்காக தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆகும் டாக்டர்கள் சொல்லலாம், மறிக்கிற வியாதி வந்துருச்சுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க அவைகள் ஒன்றும் இல்லை. அப்பாவுக்கு ஒன்றுங்க. அது கேன்சரா இருக்கலாம், எய்ட்ஸா இருக்கலாம், கொரோனாவா இருக்கலாம், இப்ப புதுசா எபோலான்றாங்க. இப்படி என்னென்னமோ அவங்க புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்பா சொல்றாங்க அவைகள் உங்களை மேற்கொள்ளாது, நான் எல்லாவற்றையும் மாற்ற எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லுகிறேன். அப்பாவுடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான சரீரத்தை நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னேன். அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை இப்பொழுதே எல்லோரு மேலே இறங்குகிறதற்காக, ஐசியூல இருக்கிறவங்க மேல இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்காக, ஐசியூல இருந்து நீர் இப்பொழுதே தெய்வீக சுகத்தை கொடுக்கிறீரப்பா. அவர்கள் நார்மல் ஆக்குகிறதற்காக உங்களுடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் இப்பொழுதே நீர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறீர். எல்லா பலவீனங்கள் இப்பொழுதே மறைந்து போகிறதற்காக, தழும்புலால் நீர் சுகத்தை தருகிறதுக்காக, மூட்டு பலவீனத்தோட நடக்க முடியலன்னு உட்கார்ந்து இருக்காங்கப்பா. இப்பொழுதே அப்பா நீங்க சொல்றீங்க எழுந்து நட. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே எழுந்து நடங்க. அப்பா சுகம் கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ லார்ட். அதே போல பக்கவாத நோய், இப்படி என்னென்ன பலவீனத்தோடு இருக்கிறீங்களோ இப்பொழுது அப்பாவோட சுகமளிக்க வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. அப்பாவோட பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை இறங்குகிறது. இந்த நொடியே அப்பா உங்களுக்கு சுகத்தை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். தெய்வீக சுகம் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக இப்பொழுதே நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த பலவீனம் இப்பொழுது உங்கள் சரீரத்துல இல்ல. அப்பா தெய்வீக சுகத்தை கொடுத்து விட்டாங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா அதே போல எல்லா கடன் பிரச்சனைனால அழுது துக்கத்தோட பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுதும் உடைய கரம் அவர்களை தொடுகிறீரப்பா. அவளுக்கு தேவையான பண தேவைகள் உடைய மகிமை ஐஸ்வர்யத்துல நீரே சந்திக்கிறதற்காக, குடும்பத்துல சமாதானம் சந்தோஷத்தை கட்டளையிடுகிறதற்காக, அவளுக்கு ஒரு நல்ல வீட்டை அப்பா நீங்க உண்டு பண்ணி தருகிறதுக்காக நன்றி. குழந்தை பாக்கியத்தை நீங்க கட்டளையிடுகிறதுக்காக, திருமணம் ஆவாதவர்களுக்கு சீக்கிரத்துல இந்த மாதத்திலேயே நீங்க திருமணத்தை நடத்தி வைக்க போகிறதுக்காக நன்றி தகப்பன். இன்னும் பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ நீங்களே அப்பா எல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை, விவேகத்தை, புத்தியை, அறிவை கொடுக்கறதுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை நீர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி தகப்பன். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் அவர்களோடு கூட இருந்து நீர் ஆசீர்வதித்து அவர்கள் செய்ய போகிற ஊழியம் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து அற்புதமாய் நடத்த போகிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போங்க. உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல ஏசப்பா அற்புதம் செஞ்சுட்டா நீங்க சாட்சி சொல்லுவீங்க. God bless you all. Praise the Lord.